சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்க, பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தையும் இன்று மாநாட்டில் பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இதுவரை எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராத காரணத்தினால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இந்த கூட்டணி அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களது கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் நிச்சயமாக 2026 சட்டசபை தேர்தலின் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கேம் சேஞ்சராக கூட பன்னீர்செல்வம் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் இருப்பதன் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது இந்த முறை மிக மோசமான ஒரு முறையில்தான் மக்களின் வாக்குறுதிகளும் ஒட்டுமொத்த தொண்டர்களது வாக்குகளும் அமையும். ஏனென்றால் அதிமுக ஒன்று பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரம் படைத்த, அதாவது பணபலம் படைத்த நபர்களை தான் வேட்பாளராக களம் இறக்குவார். மக்களுக்கு பரிச்சயமான நபர்களை களத்தில் இறக்க மாட்டார். மூன்றாவதாக அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டதாக கூறிய நிலையிலும் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது பற்றியான தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒருவேளை கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரிக்கும். ஏனென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பை ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கிறாரா என்று கேட்டால் அது எடப்பாடி தான் புறக்கணிக்கிறார். இன்று நடைபெறக்கூடிய விஜய் அவர்களது மாநாட்டில் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் கலந்து கொள்வார் என்ற தகவலும், அப்படி கலந்து கொள்ளும் பட்சத்தில் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணையலாமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.